ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக பலகாரம் தான் செய்ய போகிறோம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒவ்வொன்றா நம்ம செய்யலாம். இது பாருங்கள், இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ஒரு 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி செய்கிறோம் இல்லையா, அதனால் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும்ல, அதனால் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், வெண்ணெய் எல்லா மாவுலையும் படுறது மாதிரி. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போது இந்த மாதிரி முறுக்கச்சில் நம்ம மாவை நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே கூட நம்ம பிழிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கரண்டியில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் முறுக்கை போட்டு எடுத்துக்குவோம். உடனே கிண்டி விட்டுறாமல் 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி உடையுதுன்னு. கடை முறுக்கு மாதிரியே இருக்கும், கடுக்கடுக்குலாம் இருக்காது. பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.